நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க 7373755163. கம்யூனிஸ்டுகள் ஆதரவு தெரிவித்துவிட்டது பாஜக அழுத்தம் தருவதாக சொல்வது உண்மையில்லை என்று பாஜக மூத்த தலைவர்களில் ஒருவரான தமிழிசை தெரிவித்திருக்கிறார். இடதுசாரிகளுடன் இணைந்து முடிவை அறிவிப்பதாக கூறிய திருமாவளவன் தாமதிப்பது ஏன் என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். கம்யூனிஸ்டுகள் ஆதரவு தெரிவித்துவிட்டது பாஜக அழுத்தம் தருவதாக சொல்வது உண்மையில்லை என்று பாஜக மூத்த தலைவர்களில் ஒருவரான தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், நீங்க தொடரலாம். தமிழிசை சவுந்தரராஜன் தங்களுடைய கருத்துக்களை சொல்லி இருக்கின்றார். இடதுசாரிகளுடன் இணைந்து தன்னுடைய முடிவை அறிவிப்பதாக கூறிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் தற்பொழுது தாமதம் செய்து வருவது ஏன் என்று பாஜகவினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் இடதுசாரி கட்சியினர் தமிழக வெற்றி கழகத்தை ஆதரித்ததற்கு பின்னணியிலே பாஜகவின் அழுத்தம் இருந்தது என்பதாக பரவி வரக்கூடிய தகவலில் எந்த உண்மையும் இல்லை என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லி இருக்கின்றார். இடதுசாரிகளை பொறுத்தவரை நேற்று செய்தியாளர் சந்திப்பை நடத்தி தங்களுடைய முடிவை அறிவித்து விட்டார்கள். செயற்குழுவை கூட்டிதான் அந்த முடிவை அவர்கள் எடுத்தார்கள். அந்த முடிவு தொடர்பாக அவர்கள் சொல்லும் பொழுது தாவேகாவிற்கு ஆதரவு கொடுக்கின்றீர்களே, திமுக தலைமையினுடைய அனுமதியை பெற்றீர்களா என்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டது. ஆனால் திமுகவினுடைய அனுமதியை பெற்று எந்த ஒரு அரசியல் முடிவையும் எடுக்க வேண்டிய அவசியம் இடதுசாரிகளுக்கு கிடையாது. இடதுசாரிகள் என்பது ஒரு சுதந்திரமான கட்சி. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோ மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியோ ஒரு சுதந்திரமான கட்சி. நாங்கள் ஏன் திமுகவினுடைய அனுமதியை பெற வேண்டும் என்பதாக இடதுசாரிகள் கேள்வி எழுப்பியிருந்தார்கள். இந்த நிலையில்தான் பாஜகவின் தமிழிசையும் அதை ஒட்டி ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறார். இடதுசாரி கட்சிகள் அவர்கள் விஜயை ஆதரிப்பது என்பது அவர்களுடைய சொந்த முடிவு. ஆனால் பாஜகவின் அழுத்தத்தின் காரணமாக இடதுசாரி கட்சிகள் ஆதரவு கொடுத்து விட்டார்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு என்பதில் துளியும் உண்மை இல்லை என்று சொல்லி இருக்கின்றார் தமிழிசை சவுந்தரராஜன். ஒவ்வொரு முறையும் எண்ணிக்கை இல்லாமல் சென்று விஜய் ஆளுநரை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார் என்றும் விஜய் மீது தமிழிசை ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். அதாவது சுய லாபத்திற்காக செயல்படக்கூடியவர்கள் தான் ஆளுநர் மீது பழி போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். எண்ணிக்கை இல்லாமல் ஆளுநரை சென்று சந்திப்பதால் என்ன பயன் என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் இப்பொழுது கேள்வி எழுப்பி இருக்கின்றார். எனவே உரிய எண்ணிக்கையை பெற்றுவிட்டுதான் விஜய் ஆளுநரை சென்று சந்திக்க வேண்டும். ஆனால் போதுமான எண்ணிக்கை பலம் இல்லாமல் ஆளுநரை சந்திப்பவர்கள், ஆளுநருக்கு எதிராக கருத்துக்களை சொல்லக்கூடியவர்கள் சுயலாபத்திற்காக செயல்படுகின்றார்கள். திட்டமிட்டு ஆளுநர் மீது அவர்கள் பழி போடுகின்றார்கள் என்று முன்னாள் ஆளுநர் தமிழகத்தினுடைய பாஜகவின் முக்கிய தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லி இருக்கின்றார். எனவே ஒரு அரசியல் தலைவர் என்பதையும் கடந்து ஆளுநராக பணியாற்றியிருந்தவர், தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களில் அரசியல் பிரச்சனைகள் தீவிரமாக இருந்த பொழுது ஆளுநராக இருந்தவர் என்ற அடிப்படையிலே தமிழிசையினுடைய கருத்து இங்கே முக்கியத்துவம் பெறுகின்றது. அவரும் கூட ஆளுநராக பணி செய்த அவர் என்ன சொல்லுகின்றார் என்றால், போதுமான எண்ணிக்கை இல்லாமல் ஆளுநரை சந்திப்பது தவறு. எண்ணிக்கை இல்லாமல் ஆளுநரை சந்தித்து விட்டு அதன் பிறகு ஆளுநர் மீது பழி போடுகின்றார்கள். இது தங்களுடைய அரசியல் சுயலாபத்திற்கான செயல் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சுமத்தி இருக்கின்றார். இடதுசாரிகளுடன் இணைந்து தன்னுடைய முடிவை அறிவிப்பதாக கூறிய திருமாவளவன் தொடர்ந்து தாமதம் செய்து வருவது ஏன் என்ற கேள்வியினையும் தமிழிசை எழுப்பியிருக்கின்றார். இப்பொழுது ஒவ்வொரு அரசியல் கட்சியாக திருமாவளவனை நோக்கி இந்த கேள்வியை எழுப்ப தொடங்கி இருக்கின்றார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. ஏனென்றால் 4 நாட்களாக இடதுசாரிகளோடு இணைந்துதான் தன்னுடைய கருத்தை தெரிவிப்பதாக கூறி வந்தார் திருமாவளவன். அதன் அடிப்படையிலே நேற்றும் கூட இடதுசாரி கட்சிகளுடைய அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய தியாகராய நகர் பகுதியிலே ஒரு தனியார் சொகுசு நட்சத்திர விடுதியிலே தான் தங்கியிருந்தார் திருமாவளவன். எனவே விஜய் இடதுசாரிகளை சந்திக்க வரும் பொழுது அதற்கு முந்தைய செய்தியாளர் சந்திப்பிலே இடதுசாரி கட்சிகள் இரண்டோடு சேர்த்து தனியார் சொகுசு நட்சத்திர விடுதியில் சென்னை தியாகராய நகரில் தங்கியிருந்த திருமாவளவனும் சென்று அந்த சந்திப்பில் பங்கெடுத்துக் கொள்வார். மூவரும் இணைந்து செய்தியாளர்களை சந்தித்து தாவேகாவிற்கு ஆதரவு கொடுத்து விட்டோம் என்று சொல்லுவார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் சென்னை தியாகராய நகரில் தங்கியிருந்தும் கூட தனியார் நட்சத்திர விடுதியில் இருந்து திருமாவளவன் வெளியில் புறப்பட்டு செல்லவில்லை. நேற்று இரவு வரை அங்கேதான் தங்கியிருந்தார் என்பதாக சொல்லப்படுகின்றது. அதன் பிறகு திமுக தலைவரை சென்று சந்திப்பதற்காக அவர் புறப்பட்டு சென்று விட்டார். அந்த நேரத்தில் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தங்களிடம் கூறியிருந்த தகவலை இடதுசாரி கட்சிகளுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய முன்னாள் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் கழகத்திடம் இருந்து தனது நட்பை முறித்துக் கொண்டு இன்று அவர்களே எத்தனை எம்எல்ஏக்கள் அவர்களுக்கு ஆதரவு தருகிறார்கள் என்ற ஒரு எண்ணிக்கை இல்லாமல் ஹைதராபாத்திற்கு சென்றிருக்கிறார்கள்.
ஆக எல்லோரும் சுயநலத்திற்காக தங்களது அரசியல் நகர்வை செய்துவிட்டு ஆளுநர் மீதோ பாரதிய ஜனதா கட்சியின் மீதோ பழியை சுமத்துவது சரியல்ல. அதனால் நான் இந்த விளக்கத்தை அளிக்கிறேன். நன்றி. வணக்கம். நிலவி வரும் தமிழக அரசியல் சூழ்நிலையினால் இதை நான் பதிவிடுகிறேன். தொடர்ந்து முழுமையான எண்ணிக்கை இல்லாததினால் 3 முறை விஜய் அவர்கள் சந்தித்த பின்பும் ஆளுநர் திருப்பி அனுப்பியிருக்கிறார். ஆளுநர் மாளிகை தெளிவாக சொல்கிறது, நீங்கள் எண்ணிக்கையோடு வாருங்கள், நாங்கள் அனுமதி தருகிறோம் என்று. ஒவ்வொரு முறையும் எண்ணிக்கை இல்லாமல் சென்று விட்டு ஆளுநர் மீது பழி போடுவது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை. இத்தனை மதிப்பெண்கள் வாங்கினால்தான் தேர்வாக முடியும் என்று தேர்வு இருக்கும் பொழுது அந்த எண்ணிக்கை இல்லாமலே என்னை தேர்வு செய்யுங்கள் என்று சொல்வது தவறு. அது மக்களின் நம்பிக்கை பெற்றதாக ஆகாது. அது மட்டுமல்ல, இன்றைய காலகட்டத்தில் தமிழக முதலமைச்சர் அவர்கள் சொல்கிறார்கள், தனிப்பெரும் கட்சியை நீங்கள் அழைக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு பின்னால் இருந்து அதற்கு பல முட்டுக்கட்டைகளையும் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆக வெளித்தோற்றத்தில் விஜயை ஆதரிப்பது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திவிட்டு எல்லோரும் முட்டுக்கட்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதுதான் இன்றைய அரசியல் சூழ்நிலையாக இருக்கிறது. கம்யூனிஸ்டுகள் ஆதரவை தெரிவித்துவிட்டு மத்தியில் இருந்து பாரதிய ஜனதா கட்சி ஆளுநருக்கு அழுத்தம் தருகிறது என்று சொல்கிறார்கள். அதிலும் உண்மை இல்லை. நான் கேட்கிறேன், திருமாவளவன் அவர்களின் ஆதரவுக்காக காத்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். 2 கம்யூனிஸ்டுகள் நான் ஒட்டுமொத்தமாகத்தான் முடிவெடுப்போம் என்று சொன்ன திருமாவளவன் இன்று ஏன் தயங்குகிறார்? என்ன பேரம் பேசிக் கொண்டிருக்கிறார்? ஆக இவர்களெல்லாம் தங்களது அரசியல் லாபத்திற்காக, சுயலாபத்திற்காக முடிவுகளை எடுத்துவிட்டு பாரதிய ஜனதா கட்சியை பழி சொல்லுவது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை. அதே போல் காங்கிரஸ் அவர்கள் ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்திடம் இருந்து தனது நட்பை முறித்துக் கொண்டு இன்று அவர்களே எத்தனை எம்எல்ஏக்கள் அவர்களுக்கு ஆதரவு தருகிறார்கள் என்ற ஒரு எண்ணிக்கை இல்லாமல் ஹைதராபாத்திற்கு சென்றிருக்கிறார்கள். ஆக எல்லோரும் சுயநலத்திற்காக தங்களது அரசியல் நகர்வை செய்துவிட்டு ஆளுநர் மீதோ பாரதிய ஜனதா கட்சியின் மீதோ பழியை சுமத்துவது சரியல்ல. அதனால் நான் இந்த விளக்கத்தை அளிக்கிறேன். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க 7373755163. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.